தர்மம் தலைகாக்கும். ராமசாமியின் கண்ணீர் கதையும் நெகிழ்ச்சியான முடிவும். காய்ந்து போன நிலங்கள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு மரம் இருந்தது. ஊர் மக்கள் அனைவருக்கும் அந்த மரத்தை தெரியும். அது உயரமானது என்பதற்காக அல்ல, அது பார்ப்பதற்கு மிக அழகானது என்பதற்காகவும் அல்ல. மாறாக அந்த மரம் பல உயிர்களைக் காத்து நின்றது என்பதற்காக. அது வெறும் மாமரம்தான், ஆனால் அந்த கிராமத்திற்கு அதுதான் நம்பிக்கை. ராமசாமி ஒரு எளிய விவசாயி. அவரிடம் இருந்தது ஒரு சிறிய நிலம், ஒரு சிறிய மண் வீடு, அப்புறம் அந்த நிலத்தின் ஓரத்தில் நின்ற ஒரு பழைய மாமரம். அந்த கிராமம் அடிக்கடி வறட்சியால் பாதிக்கப்படும். பயிர்கள் கருகும், கிணறுகள் வற்றும். ஆனால் எவ்வளவு பெரிய கோடையிலும் ராமசாமியின் மாமரம் மட்டும் காய்க்க தவறியதில்லை. ராமசாமி அந்த மாம்பழங்களை சந்தையில் விற்பதை பற்றி ஒருபோதும் எண்ணியதில்லை. அதற்கு பதிலாக மரத்தடியில் பழங்களை கூடையில் வைத்துவிட்டு ஊர் மக்களிடம் சொல்வார். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கொள்ளுங்கள், அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் விட்டுச் செல்லுங்கள். பள்ளி முடிந்து வரும் குழந்தைகள், வெயிலில் தவிக்கும் முதியவர்கள், வழிப்போக்கர்கள் என அனைவரும் அங்கே தங்கி பழங்களை உண்டு பசியாறுவார்கள். அந்த மரம் ராமசாமியுடையது மட்டுமல்ல, அது அந்த கிராமத்துக்கே சொந்தமானது. ஒரு வருடம் வறட்சி மிக கடுமையாக இருந்தது. பெரும்பாலான மரங்கள் கருகின. ராமசாமியின் மாமரம் மட்டும் விதிவிலக்காக பசுமையாக நின்றது. ஒரு நாள் நகரத்திலிருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தனது காரில் அங்கு வந்தார். நேராக ராமசாமியிடம் சென்றவர், இந்த மரம் இருக்கும் இடத்தில் எனது கிடங்கு கட்ட மிகச் சரியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் பார்க்காத பணத்தை நான் தருகிறேன். இந்த நிலத்தை என்னிடம் விற்றுவிட்டு இந்த மரத்தை வெட்டிவிடுங்கள் என்றார். தன் வாழ்நாளில் முதல் முறையாக வறுமையிலிருந்து தப்பிக்க ஒரு வழி ராமசாமிக்கு கிடைத்தது. அந்த பணமும் இருந்தால் ஒரு கான்கிரீட் வீடு கட்டலாம், கடன்களையெல்லாம் அடைக்கலாம், தன் மகனை நல்ல பள்ளியில் படிக்க வைக்கலாம். அந்த ஆசை அவரை ஒரு நிமிடம் சற்று தடுமாறச் செய்தது. அன்று மாலை ராமசாமி கவலையுடன் அந்த மாமரத்தின் அடியில் அமர்ந்தார். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பழங்களை உண்பதை கவனித்தார். ஒரு மூதாட்டி தன் பேர பிள்ளைகளுக்காக 2 பழங்களை எடுத்துச் செல்வதை பார்த்தார். களைத்துப்போன ஒரு வழிப்போக்கர் அந்த நிழலில் இளைப்பாறுவதைக் கண்டார். அவரது மனைவி அவரிடம் சொன்னார், இந்த பணம் வந்தால் நம் வாழ்க்கை மாறிவிடுமே. ராமசாமி நிதானமாக பதிலளித்தார், ஆமாம், ஆனால் இவர்களின் நிலை என்னவாகும்? மறுநாள் காலை அந்தச் செல்வந்தர் பத்திரங்களுடன் வந்தார். ராமசாமி அவரிடம் சொன்னார், என்னால் இந்த மரத்தை விற்க முடியாது. அந்த நபர் ஏளனமாகச் சிரித்தார், நீ ஒரு முட்டாள். உன் எதிர்காலத்தை விட இந்த மரம் உனக்கு முக்கியமா? ராமசாமி நிதானமாகச் சொன்னார், இந்த ஊருக்கே ஆதாரமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பறித்துவிட்டு என் எதிர்காலத்தை என்னால் கட்டி எழுப்ப முடியாது. ராமசாமியை பிழைக்கத் தெரியாதவன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பிச் சென்றார். ஆண்டுகள் கடந்தன. மாமரம் ஒவ்வொரு கோடையிலும் ஊருக்கு பசியாற்றியது. ஆனால் ராமசாமியின் வாழ்க்கை இன்னும் கடினமானது. திடீரென வந்த ஒரு புயல் அவரது சிறிய வீட்டை சிதைத்தது. கடன் சுமை ஏறியது. 2 பருவங்களாக பயிர்கள் பொய்த்துப் போயின. ஒரு நாள் வங்கி அதிகாரி இறுதி அறிவிப்போடு வந்தார். கடனை திருப்பி கட்டாவிட்டால் நிலம் மற்றும் வீடு பறிமுதல் செய்யப்படும். முதல் முறையாக ராமசாமியின் கண்கள் கலங்கின. தன் சொந்த வாழ்வின் வறுமையை விட ஊரின் நலனுக்காக எதை வெட்ட மறுத்தாரோ அதே மாமரத்தின் அடியில் இன்று தஞ்சம் புகுந்தார். ஆனால் அவரது வறுமையை தீர்க்க அந்த மரத்திடம் பணம் இல்லை, பழங்கள் மட்டுமே இருந்தன. அன்று இரவு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. ஊர் மக்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். ஒரு கடைக்காரர் சிறிது பணத்தை வைத்தார். வறட்சியின் போது
என் குழந்தைகளுக்கு நீங்கள்தான் சோறூட்டினீர்கள். ஒரு விவசாயி ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வந்தார். உங்கள் மரம்தான் என் குடும்பத்தை வாழ வைத்தது. ஒரு பள்ளி ஆசிரியர் தன் சேமிப்பை வழங்கினார். நீங்கள் ஒருபோதும் எதையும் கைமாறாக எதிர்பார்த்ததில்லை. காலைக்குள் அந்த கிராமமே அங்கே திரண்டிருந்தது. அனைவரும் சேர்ந்து ராமசாமியின் கடனை அடைத்தனர். அவர் வீட்டை சரி செய்து கொடுத்தனர். மீண்டும் விவசாயம் செய்ய உதவுவதாக உறுதியளித்தனர். ராமசாமி பேச்சற்று திகைத்து நின்றார். ராமசாமி அந்த மாமரத்தை பார்த்தார். விற்க மறுத்த அதே மரம். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் தான் கிராமத்தை பாதுகாக்கிறேன் என்று நினைத்தேன் என்று மெதுவாகச் சொன்னார். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக கிராமம்தான் என்னை பாதுகாத்திருக்கிறது. நண்பர்களே, பிறர் நலம் பேணுதல் என்பது இழப்பு அல்ல. அது நம்மை தற்காக்கும் ஒரு முதலீடு. நாம் விதைப்பது எதுவோ அதையே அறுவடை செய்வோம். நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி.